ஓம் சாய்ராம். எல்லாரும் சாயப்பாண்ட கிருபையால் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நான் நம்பிக்கொண்டு எனக்கு 2017-18 காலப்பகுதியில் நிகழ்ந்த ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து பாபா எப்படி என்னை காப்பாற்றினார்ன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது அந்த நேரம் நான் இலங்கையில் கொழும்பில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் என்னுடைய சகோதரி ஒரு ஆளுக்கு திருமண ஏற்பாடு யாழ்ப்பாணத்தில் நிகழ்ந்திருந்தது. ஆனால் என்னால் அந்த திருமணத்துக்கு 2 நாட்களுக்கு முதல் போக முடியலை. ஸோ அப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், திருமண நாளுக்கு முதல் நாள் தான், அதாவது திருமண நாள் அன்று விடியத்தான் நான் போகக்கூடிய மாதிரி எனக்கு அமைஞ்சிருக்குது. ஆகவே எனக்கு அதில் ஒரு கவலை. ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், விடிய சாயப்பாண்ட நாமத்தை உச்சரிச்சுக்கொண்டு அங்கே அவங்க வீட்டுக்கு நான் விடிய யாழ்ப்பாணத்துக்கு போகிறேன். யாழ்ப்பாணத்துக்கு போய் வீட்டில் பேக் எல்லாத்தையும் வச்சுட்டு அவங்களோட வீட்டுக்கு விடிய சில ஹெல்ப்புகள் செய்வோம்ன்ட்டு நான் போகிறேன். அப்போ நான் அங்கே போய் ஹெல்ப்புகள் செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ எனக்கு என்னென்னு சொன்னால், நான் உதவி முதல் செய்யலையே, அப்போ நான் இன்றைக்கு கொஞ்சம் கூட உதவி செய்யணும்னு சொல்லி அவசரமாக நான் வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறேன். அந்த நேரத்தில் மழை பெஞ்சு தண்ணி அங்கங்கே நிற்குது. நான் வீட்டில் இங்கும் அங்கமாக ஓடி திரிஞ்சு என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது, அவங்களுடைய வீட்டு வாசலில் இருக்கிற படியில் தண்ணியை நான் பார்த்தது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கு பிறகு என்ன நடந்தேன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு பிறகு நான் ஒரு பிளாங்காக தான் இருந்தேன். அதில் என்ன நடந்தது என்றதை என்னுடைய தம்பியும் சகோதரியும் சொல்லித்தான் நான் இப்போ அதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் அந்த படிக்கு போயிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் அந்த படியில் நான் விழுந்துட்டேன். விழுக்க என்னுடைய தலை மிகவும் பலமாக பின்னுக்கு இருக்கிற தூணில் அடிச்சிட்டுது. அதனால் எனக்கு தற்காலிகமாக மெமரி லாஸ்ட் ஆகிட்டுது. அப்போ நான் எங்கே இருக்கிறேன், என்ன செய்கிறேன், யார் என்னோட கதைக்கிறாங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ஒழும்பி அந்த வீட்டையே சுற்றி வாரேன். ஒரு அறைக்கு போகிறேன், இன்னொரு அறைக்கு போகிறேன். ஆக்கள் என்னட்ட என்ன கேட்டாலும் அதுக்கு பதில் ஒரு சாதாரண முறையில் சொல்லி கொண்டு வந்துருக்கிறேனே ஒழிய ஆரவர்கள் இன்னத்துக்கு அதை கேட்குறாங்கன்னு தெரியாமல் நான் சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கிறேன். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கொஞ்சம் நேரம் செல்லத்தான் என்னுடைய மனம் உணருது எனக்கு இது ஒரு வித்தியாசம் என்று சொல்லி. ஸோ அந்த நேரத்தில் என்னுடைய தம்பியும் சகோதரியும் என்னை பார்த்துட்டு என்னுடைய பிஹேவியர்ஸ் வித்தியாசமாக இருக்க என்னை கூட்டிக் கொண்டு போய் ஒரு அறைக்க வச்சுட்டு அவங்க என்னட்ட கேட்க நான் தேவையில்லாத விஷயங்கள், அதாவது அது ரிலேட்டட் இல்லாமல் கதைக்க தொடங்கிட்டேன். ஸோ எங்களுடைய அம்மாவுக்கு இந்த விஷயத்தை சொல்லாமல் உடனடியாக என்னுடைய தம்பி தன்னுடைய நண்பர்களோட உதவியோட என்ன எங்களுடைய சொந்தக்காரர் ஒருவர் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறார், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்னை கூட்டிகிட்டு போயிட்டேன். அவர் என்னை பார்த்துட்டு அவர் தான் முடிவு சொல்லியிருக்கிறார், இவர் எங்கேயோ விழுந்துட்டார், தலை அடிபட்டுட்டுது. ஸோ நாங்கள் தலையை ஸ்கேன் பண்ண வேணும். ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டேன். ஆனால் இங்கே திருமண ஏற்பாடுகள் நிகழ்ந்துட்டு இருக்குது. அப்போ இந்த நேரம் மிகவும் கஷ்டமான டைம். அப்போ தம்பி யாருக்குமே சொல்லலை. தம்பிக்கு தம்பியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். என்ன காரில் கூட்டி கொண்டு போயினேன், எனக்கு இது ஒன்றுமே தெரியாது. தம்பி சொல்லித்தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். சரின்னு சொல்லி நான் அங்கே போயாச்சு. அவரெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு அவர் பேருந்து எனக்கு என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஏதோ ஒரு மருந்தோ சம்திங் ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் செய்ய நான் பேக் டு நார்மலுக்கு வந்து என்ன செய்கிறேன் பார்க்குறேன். எனக்கு விளங்குது, ஓகே இது என்னுடைய தம்பி தான், இது தம்பின்ற ஃப்ரெண்ட்ஸ் தான்ட்டு கேட்குறேன். முதல் நான் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்க நான் தம்பியை பார்த்து கேட்டேன்னா, நீங்கள் யார், என்னத்துக்கு என்ன கொண்டு போகிறீங்க, எங்கே கொண்டு போகிறீங்க எல்லாம் நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன் நான் தொடர்ந்து. ஸோ தம்பி நினைச்சிட்டார், இவனுக்கு மூளையில் ஏதோ பெரிய பிரச்சனை வந்துட்டுதுன்ற மாதிரி தான் அவங்க யோசிச்சிருக்கிறாங்க. ஆனால் நான் பாபா அங்கே எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொஞ்சம் நேரம் அவங்க ட்ரீட்மெண்ட் செய்து சில மருந்துகள் தந்ததுக்கு பிறகு என்னுடைய நினைவுகள் பழையபடி வர ஆரம்பிக்கல தான் என்னால் உணரக்கூடியதாக இருக்குது. என்னுடைய டாக்டராக இருக்கிறவர் என்னுடைய மாமா, ஓகே மாமாண்ட ஹாஸ்பிட்டலுக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறேன் என்றது உணர்றேன்.
அதுக்கு பிறகு நான் மெதுவாக ரீகவர் பண்ணேன். எனக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரீகவர் பண்ணுறேன். ஆனால் எனக்கு பெருசாக ஒரு ஞாபகமும் வரையில. அப்போ அந்த நேரம் என்னுடைய மாமாவான டாக்டர் சொல்கிறார், இல்லை இவரை நீங்கள் பின்னேறம் கொண்டு வாங்கோ, இவர் சக்தி எடுத்தா அப்படின்னா உடனடியாக ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க, இல்லாட்டிக்கு பின்னேறம் கொண்டாங்கோ. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு வெட்டிங் ஆயத்தங்கள் அங்கே இருக்கிறபடினா மட்டும்தான் நான் இந்த இதை சொல்கிறேன்னு சொல்லி, ஏன்னு சொன்னால் என்னுடைய பெரியம்மாவும் ஒரு வைத்தியர், ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, அவள் பார்த்துக்கொள்வான்னு நம்பிக்கையில் அவர் சொல்கிறேன் நீங்கள் இப்போ வீட்டுக்கு கொண்டு வாங்கணும். அப்போ நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வர எனக்கு எல்லோரும் விளங்குது. ஓகே, இது எல்லாம் என்னுடைய அம்மா அப்பா, இது சித்தி சித்தப்பா எல்லாம் விளங்குது. ஓகே ஃபைன். ஸோ அதுக்கு பிறகு நான் அம்மா சொல்கிறா போய் ஒரு இடத்துல படு, கொஞ்சம் நேரம் தயவு செய்து நித்திரை கொள்ளன்னு சொல்ல. அப்போ நான் என்ன செய்கிறேன், ஒரு பெட்டில் போய் படுத்து நல்ல நித்திரை கொள்கிறேன். நித்திரை கொண்டுட்டு ஒழும்ப எனக்கு அப்படியே தெளிவாகுது. எல்லாம் தெளிவானதுக்கு பிறகு எனக்கு தம்பி வந்து சொல்கிறார், அண்ணா பின்னேறம் வேறு டெஸ்ட்டுகள் இருக்காம், ஸ்கேன் இருக்காம், ஸோ அதனால் எல்லாத்தையும் செய்யணும், பின்னேறம் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணுமெண்டு. அப்போ இங்கே வெட்டிங் நடக்க போது ஹாஸ்பிட்டலுக்கு நான் போக வேணும். எனக்கு அது பெரிய பிரச்சனை. இந்த நேரத்தில் எனக்கு ஒரு பெரிய பயம், தலைவர் அடிபட்டது இன்னும் பிரச்சனையாக இருக்குமோன்ற ஒரு பயம். நான் பாபாட்ட கேட்குறேன், பாபா எனக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. எப்படி நான் பாபாட்ட கேட்குறேன்டா, பிரசன்ன வழின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷனோ இன்டர்நெட்டில் நீங்கள் போய் அடிச்சிங்கன்னு தெரியும், சாய் பிரசன்ன வழி. அதில் 2 120 இடையில் ஒரு நம்பரை அடிக்க வேணும். அப்போ நான் அடிக்கிறேன். அதில் எனக்கு வந்த பதில் இதுதான், மாலை நேரத்தில் காலநிலை மாற்றம் ஏற்படும், நீ பணிவாக இருக்கவும் என்ற ஒரு பதில் எனக்கு வந்தது. அப்போ எனக்கு விளங்கிட்டது காலநிலை மாற்றம் என்றால் அதாவது வெதர் சேஞ்ச். ஸோ வெதர் சேஞ்ச் நடக்க போதுன்னு சொன்னால் என்னுடைய நிலைமை சாதாரண நிலைக்கு வரப்போகுது. இப்போ நான் கஷ்டப்படுறேன், அதாவது இன்னும் பூரணமாக நான் ரீகவர் ஆகிற ஒரு ஷாக் நிலையிலே இருக்கிறேன். ஸோ அதிலேருந்து நான் நோமலுக்கு வருவேன். அதே போல் நான் பணிவாக இருக்கணும்னுட்டு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் சாய்பாபான நாமத்தையே நான் தொடர்ந்து எனக்குள்ளே உச்சரித்து கொண்டிருக்கிறேன். சரியா? சரின்னு சொல்லி பின்னேற நேரம் என்னுடைய தம்பியின் நண்பர்களும் என்னை திரும்பவும் வைத்தியசாலையை கொண்டு போயினா. அந்த நேரம் என்னால் அனைத்துமே ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஆனால் நான் அந்த விழுந்த துண்டில் இருந்து அந்த ஹாஸ்பிட்டல்லே அந்த டாக்டரை பார்த்து அவரை உணர்கிற வரைக்கும் நடந்த அவ்வளவு எனக்கு தெரியாது என்ன நடந்தேன்னு. ஸோ நான் டாக்டர் என்ன எல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறார், எங்களோட மாமா தான், அவர் சொல்கிறார் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஸோ நீங்கள் நீ பயப்பட தேவையில்லைன்னு. இதில் இன்னொன்று நான் உங்களுக்கு ரிக்வெஸ்ட், இப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன காலநிலை மாற்றத்துக்கும் ஆழ்ந்த நிலைக்கும் என்ன நீங்கள் தொடர்படுத்துனீங்கன்னு சொன்னால், ஒரு இடியம் ஒன்று இருக்குது. அதாவது இங்கிலீஷில் ஐ ஆம் அண்டர் த வெதர் என்று சொல்லுவாங்க. அதாவது என்ன, நான் இப்போ சிக்கில் இருக்கிறேன் என்று சொல்லி. அப்போ பாபா எனக்கு சொல்கிறேன், காலநிலை மாறும், அதாவது உன்னுடைய சிக் நீங்கும், நீ பணிவாயிரு. ஸோ அதனால் நான் என்ன செய்தேன், பாபாவோட நாமத்தை மட்டும்தான் உச்சரித்தேன், வேறு எதுவுமே நான் செய்யலை. அதுக்கு பிறகு நான் பின்னேறம் போல் 100% நான் பெர்ஃபெக்டான நிலைக்கு வந்தேன். அதுக்கு பிறகும் 2 தடவைகள் அங்கே எங்களோட மாமா மூலமாக என்னுடைய தலையை செக் பண்ணாங்க. பாபாவோட கிருபையால் எந்த அபாயம் இல்லாமல் என்னை காப்பாற்றினார் பாபா. இதில் 100% கிரெடிட் பாபாவுக்கு தான் போகும். ஏனென்று சொன்னால் அந்த நேரத்தில் என்னுடைய சகோதரி, அதாவது திருமணம் செய்யவிருந்த சகோதரியும் என்னுடைய தம்பியாரும் உடனடியாக யாருக்கும் இதை சொல்லாமல் அவங்களோட நண்பர்கள் மூலமாக இன்னும் உடனடியாக வைத்தியசாலையை கொண்டு போனது அது பாபா செய்த மிகப்பெரிய உதவி அவங்க மூலமாக. அடுத்தது என்னுடைய தம்பின நண்பர்கள் மிக மிக உதவியாக காரை கொண்டு வந்து எனக்கு ஒருத்தருக்கும் தெரியாமல் ஏற்றிட்டு போனது. என்னென்னு சொன்னால், எனக்கு இப்படி கொண்டு தெரிஞ்சிருந்தால் நிச்சயமாக அந்த கல்யாணத்தில் பல பிரச்சனைகளும் குளறுபடிகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. என்னென்னு சொன்னால் எங்களுடைய அம்மா அங்கே எல்லா வேலைகளும் செய்து கொண்டிருக்க திடீரென அவாவுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அவாவை சூழ்ந்திருக்கிற அத்தனை பேரும் அப்செட்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ கடவுள் சாய்பாபா எல்லாத்தையுமே மிகவும் சிறப்பாக அந்த நேரம் செஞ்சு என்ன அந்த ஆபத்தில் இருந்து காப்பாற்றினார். இதில் அந்த நேரத்தில் சாய்பாபா என்னுடைய சகோதரிக்குள்ளேயும் என்னுடைய தம்பியாருக்குள்ளேயும் இருந்து என்ன இந்த பெரிய இடரில் இருந்து உடனடியான தீர்வு எடுக்க வச்சு எனக்கு ஆறுதலை தந்து அனைத்து வசதிகளையும் செய்து என்னை இந்த பெரிய உயிராபத்திலேருந்து காப்பாற்றினார்.
இப்படி என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில அனுபவங்களில் இதுவும் ஒன்று. இதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஏன் இதை பாபா எனக்கு இன்றைக்கு விடிய சொல்லு என்று நினைவுபடுத்தினார்ன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு இது நினைவு வந்தது. ஆகவே இதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய இன்னலோ ஒரு துன்பமோ வரும்போதும் நிச்சயமாக பாபா நேரடியாக வராமல் அவர்கள் யாராவது மூலமாக எங்களுக்கு பாபா உதவி செய்வார். ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னதான் வானம் இடிந்து விழுந்தாலும் நீங்கள் சாயின்ற நாமத்தை சொல்லிட்டு இருங்கோ. சூரியனுக்கு முன்னுக்கு எப்படி பனி கண்ணுக்கு முன்னுக்கு மறைஞ்சு போகுதோ அதே போல் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் சாய்பாபா என்ற சூரிய ஒளிக்கு முன்னுக்கு மறைஞ்சு போகும். இது சத்தியம் என்று கூறி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓம் சாய்ராம்.